திமுகவின் தேர்தல் வாக்குறுதி எண் 313 நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பினர் சென்னையில் 5வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் நித்யானந்தன் நேரலையில் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் நித்யானந்தன். 5வது நாளாக 313 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அவர்களிடம் அதிகாரிகள் தரப்பிலிருந்து யாராவது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்களா? தொடர்ந்து அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தேர்தல் வாக்குறுதி என்று வெளிப்படையாக வெளியிட்டிருக்கிறது திமுக. அதில் 90% நிறைவேற்றிவிட்டதாக கூறுகிறார்கள். 99% நிறைவேற்றிவிட்டதாக திமுகவினர் தொடர்ச்சியாக கூறி வரக்கூடிய சூழலில் பல்வேறு அரசு துறைகளில் அந்த தொகுப்பூதியத்தில் இருக்கக்கூடிய பல ஊழியர்கள் அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அதை எதையும் நிறைவேற்றாமல் இருப்பதன் விளைவாக மெட்ரோ வாட்டர் போர்டில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் போராடுகிறார்கள். மறுபுறத்தில் இந்த சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் போராடுகிறார்கள். உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த இந்த பணி நிரந்தரம் கேட்டு பல தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அதில் ஒரு பகுதியாக கடந்த 5 நாட்களாக அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 40,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார்கள். இதனால் அங்கன்வாடி சத்துணவு அந்த மையங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதே சூழலில் தொடர்ச்சியாக 5வது நாள் போராட்டம் கடந்த 3 தினங்களாக அவர்கள் சாலை மறியல் போராட்டம் உள்ளிட்டவை சென்னையில் நடத்தியிருந்தார்கள். ஆனால் கடந்த 2 தினங்களாக நேற்றும் இன்றும் காத்திருப்பு போராட்டத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய தரமணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் கமல் நமக்கு காண்பிக்கக்கூடிய நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டத்துடைய அந்த தலைமை அலுவலகத்திற்கு வெளியே தான் இந்த காத்திருப்பு போராட்டம் என்பது நடத்தி வரக்கூடிய ஒரு சூழல் இருந்து வருகிறது. இந்த காத்திருப்பு போராட்டம் என்பது இன்று முதல் நாள் அல்ல, நேற்று காலையே துவங்கிய போராட்டம். அவர்கள் நேற்று காலை துவங்கியதற்கு பிறகாக காவல்துறையினர் கைது செய்தார்கள். காவல்துறையினர் கைது செய்து திருமண மண்டபங்களில் அடைத்ததற்கு பிறகாக அங்கும் அந்த காத்திருப்பு போராட்டம் தொடர்ந்தது. நேற்று நள்ளிரவில் போராட்டம், மீண்டும் இன்று காலை முதல் தொடர் போராட்டம் என தொடர்ச்சியாக இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் கேட்பதெல்லாம் புதியதாக ஒரு கோரிக்கையை முன்வைக்கவில்லை. திமுக கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதியை கேட்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதி 313 என்பது இவர்களுக்கு அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்களை நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம், அரசு ஊழியர்களாக மாற்றுவோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். எங்களை ஏன் இன்னமும் அரசு ஊழியர்களாக மாற்றவில்லை, அரசு ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்துதான் தற்பொழுது இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. ஆகவே தொடர்ச்சியாகவே அந்த காத்திருப்பு போராட்டம் சென்னையில் மட்டுமல்ல, இதேபோன்று மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த தொடர் போராட்டங்கள் என்பது நடைபெற்றுதான் வருகிறது. ஆகவே இந்த தொடர் போராட்டங்களை அரசு இன்னமும் கண்டுகொள்ளாமல் இருப்பதும், இது தொடர்பாக அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்காமல் அலைக்கழிப்பதும் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு போராட்டம் சென்னையில் நடைபெறுகிறது என்றால் உடனடியாக அந்த துறையினுடைய செயலாளர் அல்லது அமைச்சர் உள்ளிட்டவர்கள் அழைத்து பேச வேண்டும். வழக்கமாக காவல்துறையினர் போராட்டம் நடத்துபவர்களிருந்து ஒரு 4 to 5 நபர்களை, முக்கிய தலைவர்களை அழைத்து சென்று அந்த போராடக்கூடியவர்களை அந்த துறையினுடைய செயலாளரிடம் அழைத்து சென்று பேச்சுவார்த்தையில் நடத்துவார்கள். ஆனால் அப்படி எதையும் இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு செய்யாமல் அலைக்கழிப்பது மட்டுமே அவர்களுடைய தொடர் பணியாக காவல்துறையினர் ஒருபுறம் வைத்திருக்கிறார்கள். இருந்தபோதிலும் காலை முதல், அதாவது சென்னையில் காலை முதல் வெயில் எப்படி அடித்தது என்று அனைவரும் அறிந்த விடயம். காலை முதல் இந்த கொளுத்தும் வெயிலிலும் இதே ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் தான் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி என்பது காலை முதல் அவர்களுடைய போராட்டம் என்பது இருந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இவர்களுடைய போராட்டம் என்பது காலை முதல் இதே வெயிலில் அமர்ந்து போராடக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும், அந்த ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்துடைய அந்த அலுவலகத்தினுடைய வாயில் மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியும், இவரெல்லாம் இந்த அலுவலகம் தான் தலைமை அலுவலகம். இந்த தலைமை அலுவலகத்திற்கு வெளியே தான் இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெறுகிறது. இருந்தபோதிலும் கழிவறையை பயன்படுத்த அந்த துறையினுடைய அதிகாரிகள் உள்ளே அனுமதி மறுப்பதும், மறுபுறத்தில் காவல்துறையினர் ஒருபுறம் அந்த அனுமதி மறுத்துவிட்டு தற்பொழுது அந்த பேரிகார்டுகள் அருகே நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் தற்போது நாம் நேரலையில் பார்க்கலாம். காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டில் தற்பொழுது அந்த அலுவலகம் என்பது கொண்டு வரப்பட்டு கழிவறையை கூட பயன்படுத்த, அதாவது உடல் உபாதைகளை கழிப்பதற்கு கூட அனுமதிக்காமல் ஒரு அரசு இயங்கிக் கொண்டிருப்பதும், இந்த துறையின் கீழாக தான் இவர்களெல்லாம் பணியாற்றி வரக்கூடிய ஒரு சூழலும் இருந்து வருகிறது. ஆகவே அரசு ஏன் இன்னமும் தாமதிக்குது என்ற ஒரு கேள்வியை தான் இந்த
அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையாகவும் இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்மிடையே பேசுவதற்காக அதனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாம் இருக்கிறார், கேட்கலாம். அரசு ஏன் இன்னமும் உங்களை அழைச்சி பேச்சுவார்த்தை நடத்தாம இருக்காங்க? என்ன அரசு தரப்புல இருந்து ஏதாவது வராங்களா, கோரிக்கை ஏதாவது வைக்கிறாங்களா, இல்ல வாங்கன்னு பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்களா, என்ன நடக்குது? எந்த ஒரு விவரமும் இதுவரையும் தெரிவிக்கப்படலை. அப்படி நேற்று போலீஸ் காவல்துறையர்கள் என்ன சொன்னாங்கன்னா, வாங்க 6 பேர் வாங்க, உங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துட்டு போறோம்னு சொன்னாங்க. அழைத்துட்டு போறீங்க, எங்க கூப்பிடுறீங்கன்னு கேட்டா, நீங்க வாபஸ் வாங்கிட்டோம்னு சொல்லி எழுதி கொடுங்க, அப்போ நாங்க உங்களை தலைமை அலுவலகத்துக்கு கூட்டிட்டு போய் உங்களை பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு சொன்னாங்க. அதுல நாங்க எதுலயும் உடன்பாடு இல்லாம வேண்டாம், நாங்க போராட்டத்திலேயே கண்டினியூ பண்றோம்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு, 5வது நாளாக தொடரக்கூடிய சூழல்ல அடுத்த கட்டமா என்ன செய்ய திட்டம் வச்சிருக்கீங்க? உங்களோட கோரிக்கை என்ன? எங்களோட கோரிக்கை காலமுறை ஊதியம். தமிழக முதல்வர் அறிவித்த 313 படி எங்களுடைய காலமுறை ஊதியத்துக்காக தான் நான் போராட்டத்தை இங்க வலுவா நடத்திட்டு இருக்கோம். 3 நாள் மறியல் போராட்டம் நடத்துறோம், 2 நாளாக காத்திருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியா இந்த போராட்டத்துக்கு காவல்துறையுடைய அழுத்தம் ஒரு புறம் இருந்தாலும் தொடர் போராட்டம் இரவு முழுக்க நடத்த திட்டமிட்டீங்களா, இல்ல எப்படி இருக்கு? இரவு முழுக்க நடத்த தான் திட்டமிட்டு இருக்கோம். ஆனா காவல்துறை எங்களை மிரட்டிட்டு ரொம்ப துன்புறுத்துறாங்க. அதனால நாங்க என்ன பண்ணாலும் காவல்துறையை எதிர்த்து கொண்டு இருந்தாலும் சரி, நாங்கள் இந்த போராட்டத்தை தொடருவோம். இது உங்களுடைய அலுவலகத்துடைய தலைமை அலுவலகம். கழிப்பறையெல்லாம் பயன்படுத்த விடுறாங்களா, இல்ல உள்ள அனுமதிக்கிறாங்களா, என்ன பண்றாங்க? இல்லங்க, கழிப்பறையை மட்டும் நாங்க எல்லாமே பெண்கள் வந்திருக்கோம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே இயற்கை உபாதையை கழிக்க கூட இந்த ஒரு எங்களோட தலைமை அலுவலகத்துல அதை அனுமதிக்காதது எங்களுக்கு ரொம்ப வருந்தத்தக்கதா இருக்குது. ஏன் கேட்டீங்களா? காவல்துறை என்ன சொல்றாங்க, உங்க அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? காவல்துறை கேட்டதுக்கு இதுக்கு அனுமதி இல்ல, இதுவே உங்களுக்கு 6 மணி வரைக்கும் தான் அனுமதி, இதுக்கு மேல நீங்க இங்க இருக்கக்கூடாதுன்றது எல்லாரையும் பயமுறுத்தின்னு இருக்காங்க. இப்ப எங்களுக்காக நாங்க என்ன பண்றது? ஆனா நாங்க காத்திருப்பு போராட்டத்தை தான் அறிவிச்சிருக்கோம். இப்ப நாங்க என்ன பண்ணணுங்கிறத எங்களுக்கே முடிவு எடுக்க முடியாத நிலைமையில நாங்க இருக்கிறோம். இப்போ தொடர்ச்சியாக பார்த்திருக்கலாம். இவர்களெல்லாம் இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இந்த போராட்டம் நடைபெற்று வந்தாலும் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு அங்கன்வாடி மையங்களை பார்த்துக் கொள்வதும் குழந்தைகளை பார்த்துக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பணிகளை செய்யறாங்க. உங்களுடைய பணி எப்படி இருக்கும்? குழந்தைகளை பார்ப்பதில் எவ்வளவு சிறப்பா செஞ்சிருக்கீங்க? இன்னைக்கு சாலையில உட்கார்றது எவ்வளவு வேதனை அளிக்குது உங்களுக்கு? ஆமாங்க சார், நாங்க ஹெல்ப்பரா தான் இருக்கோம். பசங்களை பார்த்து எங்க கேட்டு உள்ள வந்ததுலேருந்து வீட்டுக்கு அனுப்புற வரையிலையும் நாங்கள் எங்க குழந்தைய மாதிரி தான் நாங்கள் பார்த்துக்கிறோம். அதுங்களை அவ்வளோ ஒரு பத்திரமா பார்த்துக்கிறோம். எங்களுக்கு போதுமான வசதி, போதுமான சேலரி இல்லை. அதுக்காக தான் நாங்கள் இன்னைக்கு தெருவில் உட்காந்துட்டு இருக்கோம். அதுக்கான கோரிக்கையை நிறைவேற்றி வைத்தாருன்னா முதல்வருக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். கழிவறையை பயன்படுத்த விடுறாங்களா? என்ன பிரச்சனை இருக்கு சார்? இங்க எங்க ஆபீஸ்ல அங்க கேட்டுக்கிட்டே போகவில்லை. பாத்ரூம் யாரும் போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் இப்ப 5 மணிக்கு மேல இங்க உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மிரட்டின்னு இருக்காங்க. முதலமைச்சருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த நேரத்துல? எங்க கோரிக்கையை எடுத்துக்கிட்டு எங்களுக்கான தகுதியான என்ன இதுவோ அதை செய்யணும். 313 விதியின் பிரகாரம் எங்களை எல்லாமே செயல்படுத்தினா எங்களுக்கு சந்தோஷம். நாம் பார்த்திருக்கலாம், அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை என்பது பணி நிரந்தரம் செய்வோம் என்று திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது. அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். தேர்தல் வாக்குறுதி எண் 313 நிறைவேற்ற வேண்டும். தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு இன்னும் ஒரு மாதம் அல்லது 1.5 மாத காலம்தான் இருக்கிறது. அதன் பிறகு கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துவிடும். ஆகவே உடனடியாக அரசு இதனை அறிவிக்க வேண்டும், எங்களை பணிநிரந்தரம் செய்து அரசூழியர்களாக மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அரசு இனியும் காலதாமதம் செய்யக்கூடாது. 4.5 ஆண்டு கடந்து விட்டது என்பதை தான் இந்த ஊழியர்கள் வலியுறுத்துகிறார்கள். இவரெல்லாம் ஒரு சிறு குழந்தைகளை வளர்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். பெற்றோர்கள் பணிக்கு சென்றால் அந்த குழந்தைகளை சத்துணவு மற்றும் அங்கன்வாடியில் தான் விடுவார்கள். அதே போல குழந்தைகள், அதாவது தந்தை இறந்து தாய் மட்டுமே கவனிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் பாதுகாப்பாக இருக்கும் என்று இங்குதான் கொண்டு வந்து விடுவார்கள். ஆகவே அதுபோன்ற ஒரு எளிய மக்களோடு பழகக்கூடிய இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி. ஆகவே அதை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். காவல்துறையை வைத்து ஒடுக்காமல் எங்களுடைய நியாயமான கோரிக்கையை அரசு பரிசீலிக்க வேண்டும், பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசு என்ன செய்ய போகிறது என்று. பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், தேர்தல் வாக்குறுதியின் 313 நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு இன்னல்களையும் அவர்கள் சந்தித்து வருகின்றனர். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தன்.